வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா 2025க்கு உண்டான பலன்கள்ல ஒரு சிறப்பு பலனாக, அதாவது 2025ல தொழில் செய்யறவங்களுக்கும், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலை சம்பந்தமான சில பிரச்சனைகள் யாருக்காவது வருது அந்த 2025ல. ஏன்னா நிறைய ராசி அன்பர்கள் நிறைய பேர் வேலையை விட்டுருப்பீங்க, வேலை கிடைக்காமலேயே இருக்கும். அந்த வேலை கிடைத்தாலும் அதுல ஒரு திருப்தியின்மை இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். தொழில் சம்பந்தமான சில விஷயங்கள் உங்களுக்கு தாமதமாக நடைபெறக்கூடிய ஒரு நேரங்கள்லாம் அவரவர்களுடைய தசாபுத்திப்படி சாதகமாக இருக்கும். அந்த மாதிரியான சில பிரச்சனைகள் வரும்போது நமக்கு ஒரு உடனடி தீர்வாக எந்த மாதிரி நம்ம சில விஷயங்களை செய்தால், எந்த கோயிலுக்கு சென்று நம்ம வழிபாடு செஞ்சா நமக்கு உடனடி தீர்வுன்றது கிடைக்கும். அதாவது இன்ஸ்டண்டா நமக்கு இன்னைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது. ஏன்னா எல்லா ராசி என்பர்களுக்குமே புதுவிதமான ஒரு பிரச்சனைகள் எப்பவாவது வந்துகிட்டே இருக்கு. அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு இன்ஸ்டண்டா ஒரு நிவர்த்தி கிடைக்கிறதுக்கு நம்ம எந்த கோயிலுக்கு போகணும், எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த பதிவுல பாக்குறோம். அதே சமயம் கோயிலுக்கு போக முடியவங்க போகிறாங்க, இல்ல எங்களால வீட்டுல செய்யணும், என்ன மாதிரியான ஒரு வழிபாடு முறைகளை, நாங்க கடன் அதிகமா வச்சிருக்கிறோம், எங்களுக்கு கடனுடைய பிரஷர் அதிகமாக இருக்கு, அதுல இருந்தெல்லாம் நாங்க இன்ஸ்டண்டா நிவர்த்தி ஆகுவதற்கு எந்த மாதிரியான ஒரு தெய்வத்தை வீட்டுல வச்சு பூஜிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்களை நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் ஒரு ஷார்ட்டா என்ன தொழில்ல எந்த மாதிரி பிரச்சனை இருந்தா நீங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்றத ஒரு ஷார்ட்டா நம்ம பார்க்க போறோம். அதுதான் இந்த பதிவுல ஒரு சிறப்பு பதிவாக. இது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்க அதே ராசி என்பர்களா இருக்கும்போது அவங்களுக்கு தேவையான தகவல்கள் இந்த பதிவுல கண்டிப்பாக இருக்கும். இதை செய்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் அந்த 2025ல என்ன பிரச்சனைகள் வந்தாலும் தன்னம்பிக்கையோடு பயணிக்கக்கூடிய ஒரு மன தைரியம் உங்களுக்கு இந்த எல்லா ராசி என்பவர்களுக்கும் கிடைக்கும். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து என்னுடைய பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்திருக்கும். எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அள்ளி கொடுப்பதில் வள்ளல்களாக இருப்பவர்கள் இந்த கடக ராசி அன்பர்கள். ஆனாலும் இவர்களுக்கு இப்போ யாராவது ஒரு உதவி செய்தா நல்லா இருக்கும், எங்களுடைய வாழ்க்கை மிக அதிகமான ஒரு சோகத்திலையும் தேவையில்லாத கஷ்டத்திலையும் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கடக ராசி அன்பர்களுக்கு இந்த 2025ல உங்களுக்கு உதவி செய்வதற்கு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த தெய்வங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கடகராசி அன்பர்களுக்கு காமாட்சி அம்மன். எந்த அளவுக்கு நீங்க காமாட்சி அம்மனை வழிபாடு பண்றீங்களோ, சில பேர் பாத்தீங்கன்னா நீங்க காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு நீங்க போய் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனைகளும் அடுத்த ஒரு வாரத்துல 10 நாட்கள்ல கண்டிப்பாக 100% தீர்வதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அந்த காமாட்சி அம்மனை நீங்க வழிபாடு பண்ணும்போது கோயிலுக்கு போறீங்க, பிளான் பண்ணியாச்சு, காஞ்சி காமாட்சி போய் பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரியாக பிளான் பண்ணியாச்சு. அப்படி இருக்கும்போது நீங்க அங்க போய் என்ன பண்ணணும், இந்த மாதிரி காமாட்சி கிட்ட எனக்கு இருக்கக்கூடிய வேலையில தொந்தரவும் தொழில்ல இருக்கக்கூடிய நஷ்டங்களும் தீர்வதற்கு எனக்கு உதவியாக இருந்து நீ இருந்தேன்னா உனக்கு ஒரு அபிஷேகம் பண்ற அப்படின்ற மாதிரியாக அந்த கடக ராசி என்பர்கள் அந்த காமாட்சி கிட்ட ஏதாவது ஒரு வேண்டுதலை வைக்கணும். அந்த இடத்துல போய் நின்னு உங்களுடைய ஆத்மார்த்தமான பிரார்த்தனையை அந்த காமாட்சி அம்மன் கிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பாக 100% இந்த வேலையிலையும் தொழிலையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த 2025ல தீரப்போகுது. நீங்க அந்த காஞ்சி காமாட்சி வழிபாடு பண்ணுங்க. இல்ல லோக்கல் ஏதாவது அம்மன் கோயில் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோயில்ல போய் நீங்க தாராளமாக வழிபாடு பண்ணலாம். வீட்டுல நாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடகராசி என்பவர்களுக்கு அஷ்டம சனி முடியுது. அதனால வீட்டுல பாத்தீங்கன்னா நிறைய வாசனை திரவியங்களை யூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஊதுபத்தி ஏத்துறது, அடுத்து பாத்தீங்கன்னா தீபம் ஏற்றி வழிபாடு பண்றது, சாம்பிராணி புகை போடுறது, இதெல்லாம் நீங்க கண்டிப்பா செஞ்சுட்டே வரணும். ஏன்னா நிறைய நெகட்டிவ் எனர்ஜிஸ் இந்த கடகராசி என்பர்கள் கிட்ட இருக்கு. அது எல்லாத்தையுமே தீர்க்கிறதுக்கு இந்த வாசனை திரவியங்களை யூஸ் பண்ணணும். அடுத்து வீட்டுல லலிதா சகஸ்ரநாமம்ன்ற ஒரு மந்திரத்தை நீங்க ஒலிக்க விட்டுட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் நீங்களே பண்றீங்களோ, இல்ல அந்த வீட்டுல ஒலிக்குதோ, 100%மான எல்லா பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள்ல இருந்து தொழில் பிரச்சனைகள் வரைக்கும் எல்லாமே முழுமையாக தீரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2025 இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மாதிரியான வழிபாடுகளை இந்த 2025 நீங்கள் அதிகப்படியாக செய்து உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னல்களை, அதாவது
இன்ஸ்டன்டா நம்ம தேரக்கூடிய ஒரு தீர்வு தான் இந்த மாதிரியான வழிபாடெல்லாம். இதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த 2025 மேலும் மேலும் வளர்ச்சியை கொடுப்பதற்கு, அந்த எல்லாம் வல்ல அம்பாளை பிரார்த்தனை செய்வோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.